தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் களை கட்டியுள்ள ஜனநாயக தேர்தல் திருவிழா திங்கட்கிழமையோடு வேட்புமனு தாக்கல் நிறைவடையும் நிலையில் ஏராளமானோர் ஆர்வமுடன் வேட்புமனு தாக்கல். காங்கிரஸ், பாஜக என இரு தேசிய கட்சிகள் ஆண்டிருந்தாலும் மாநில அந்தஸ்து வழங்காதது ஏன்? காங்கிரஸ் கூட்டணியும் பாஜக கூட்டணியும் பதில் சொல்ல வேண்டும் எனவும் தவேக தலைவர் விஜய் கேள்வி. நான் தெரியாம தான் கேட்கிறேன். இந்த காங்கிரஸும் பாஜகன்னு ரெண்டு கூட்டணி இருக்கீங்கல்ல, ரெண்டு கூட்டணியில இருக்க கட்சிங்க ஒன்றியத்திலையும் ஆட்சியில இருந்தவங்க தானே, இப்பவும் இருக்கிறவங்க தானே. இந்த புதுச்சேரி மக்களோட மாநில அந்தஸ்து கோரிக்கை எத்தனை வருஷமா இருக்குது? இது வரைக்கும் ஏங்க ஒரு கவர்மெண்ட் கூட கண்டுக்கவே இல்லை. இந்த ஒரு கேள்விக்கு இங்க இருக்கிற காங்கிரஸ் திமுக கூட்டணியோ இல்ல பாஜக கூட்டணியோ பதில் சொல்லுவாங்களா? நேரடியா கேட்கிறோம். தமிழ்நாட்டைப் போலவே புதுச்சேரியிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் குழப்பம் நீடிப்பதாக தவேக தலைவர் விஜய் விமர்சனம். திமுகவும் காங்கிரசும் கூட்டணி என சொல்லிக்கொண்டு சில தொகுதிகளில் மட்டும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து நிற்பதாக விமர்சனம். பேருக்கு தான் கூட்டணி, ஆனா திமுகவும் காங்கிரசும் கூட்டணின்னு சொல்லிக்கிட்டே சில தொகுதிகள்ல ஒருத்தர் எதிர்த்து நிக்கிறாங்க. தமிழ்நாட்டிலும் திமுக காங்கிரஸ் குழப்ப அணியா தான் இருக்குது. புதுச்சேரியிலும் அதே மாதிரி குழம்பி போன அணியா தான் இருக்குது. சிறுபான்மை வேஷம் போடும் கூட்டத்தினை நம்ப வேண்டாம், சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான கூட்டணியையும் நம்ப வேண்டாம் என விஜய் தாக்கு. ஏமாற்று கூட்டணிகளுக்கும் பொருந்தா கூட்டணிகளுக்கும் ஓட்டை உடைசலாக உள்ள கூட்டணிகளுக்கும் ஓட்டு போடுவதை தவிர்க்குமாறு மக்களிடையே பேச்சு. இந்த ஏமாத்து கூட்டணிகளுக்கும் பொருந்தா கூட்டணிகளுக்கும் ஓட்டை உடைசலா இருக்கிற கூட்டணிகளுக்கும் ஓட்டு போட்டு தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. சிறுபான்மை சகோதரர்கள் உள்ளிட்ட அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பு வேணும். சிறுபான்மை வேஷம் போடுற கூட்டணியும் நம்பாதீங்க, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கூட்டணியையும் நம்பாதீங்க. ரெண்டு பேருக்கும் ஓட்டு போடுறது வேஸ்ட் தான். புதுச்சேரியில் தவேக ஆட்சிக்கு வந்தால் மாநில அந்தஸ்து பெறுவதற்கு சட்டப்படி 100% முயற்சி எடுக்கப்படும் என விஜய் வாக்குறுதி. தவேக ஆட்சி அமைந்த அடுத்த 6 மாதத்திற்குள் புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என்றும் உறுதி. துணைநிலை ஆளுநரின் தலையீடு இல்லாத முழுமையான மாநில அந்தஸ்தை பெற சட்டப்படி 100% முயற்சிப்போம். நமது டிவிகே அரசு அமைந்த 6 மாதங்களில் உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படும். புதுச்சேரியில் தவேக ஆட்சி அமைந்தால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 25 லட்சத்தில் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும். மகப்பேறு உதவியாக 25,000 ரூபாய் வழங்கப்படும் என தவேக தலைவர் விஜய் அறிவிப்பு. 25,000 ரூபாய் மகப்பேறு உதவித்தொகையாக வழங்கப்படும். அனைத்து அரசு வேலைகளில் உள்ள காலி பணியிடங்களும் நிரப்பப்படும். 100% பயிர் காப்பீடு வழங்கப்படும். மீன்பிடிக்க செல்வோருக்கு லிட்டருக்கு ரூபாய் 20 டீசல் மானியம் வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 25 லட்சம் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும். நான் தன்னந்தனி ஆளுன்னு நீ ஏளனமா பாரு, கொஞ்சம் நவுந்தேனா இங்கு 8 கோடி பேரு. தவேக பரப்புரை பாடலை பாடி புதுச்சேரியில் வாக்கு சேகரித்த விஜய். நான் தன்னந்தனி ஆளு நீ ஏளனமா பாரு, கொஞ்சம் நவுந்தேனா இங்க 8 கோடி பேரு. மிரள போது ஸ்டேட்டு எங்க விசிலு சத்தம் கேட்டு, நல்லவங்க வாழ நீ விசிலு கடி ஓட்டு. கடைசி நம்பிக்கை மக்களை தேடி வருது, அதை இறுக்கி பிடிச்சு ஒரு வரலாறு எழுது.
தாவேக தலைவர் விஜய் பரப்புரையில் தொடர்ந்து அத்துமீறும் தொண்டர்கள். பிரச்சார வாகனத்தின் மீது தொண்டர் ஒருவர் திடீரென ஏறியதால் பரபரப்பு. சென்னையில் இருந்து புதுச்சேரிக்கு சாலை மார்க்கமாக சென்ற விஜயின் கார் மீது இளைஞர்கள் பாய்ந்ததால் பரபரப்பு. காரின் முன்பக்கத்தில் ஏறி கண்ணாடியை தொட்டு விஜய்க்கு வணக்கம் வைக்கும் இளைஞரின் வீடியோ இணையத்தில் வைரல். புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாகன பேரணி. சாலையில் இருபுறமும் திரண்டிருந்த தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் புதுச்சேரியில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் நிலையில் வில்லியனூர் பிரச்சாரம் ரத்து. தட்டாஞ்சாவடி கடலூர் சாலை சந்திப்பு தவளக்குப்பம் பகுதியில் வாக்கு சேகரிக்கும் நிலையில் நேரமில்லா காரணத்தினால் வில்லியனூர் பிரச்சாரம் ரத்தானதாக தகவல். விஜயகாந்தை போல் விஜய் பெரிய தாக்கத்தை உருவாக்குவார். மதுரையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. பிரதமர் மோடி தலைமையில் நடந்த பாஜக முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நிறைவு. தமிழக சட்டமன்ற தேர்தலில் மேற்கொள்ளப்பட உள்ள வியூகங்கள் குறித்து ஆலோசனை. கன்னியாகுமரியில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெல்ல வேண்டும். 7வது முறையாக திமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்கு மக்கள் தயாராகிவிட்டதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை 7வது முறையா ஆட்சியில் அமர்த்த நீங்க ரெடியா? திராவிட மாடல் 2.0க்கு குமரி மாவட்டம் ரெடியா? நாட்டிலேயே பலவீனமான பிரதமராக நரேந்திர மோடி உள்ளார். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்வதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். சாட்சி காலத்தில் பிரதமர் மோடி என்ன சொன்னார்? மன்மோகன் சிங் என்ற பலவீனமான பிரதமர் ஆளுகிற காரணத்தால் தான் நாம் மீனவர்கள் மீது தாக்குதல் நடக்குது, பலமான பிரதமராக நான் வந்தால் நடக்காது அப்படின்னு பேசினார். இப்போ நடக்கலையா? நடந்துகிட்டு இருக்கு. இப்போதான் ஒரு பலவீனமான பிரதமர் என்பதை மாண்புமிகு மோடி அவர்கள் ஏற்றுக்க மாட்டாரா? கிறிஸ்துவ நிறுவனங்களை குறிவைத்து FCRA மசோதாவை கொண்டு வந்துள்ளது மத்திய பாஜக அரசு. மதவெறி பார்வையுடன் செயல்படும் மத்திய பாஜக அரசின் செயல் மனித குலத்திற்கே எதிரானது எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களை குறிவச்சு அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. என்னன்னா, வெளிநாட்டு நிதி பங்களிப்பு சட்ட திருத்தம், அதாவது FCRA மசோதா. மதவெறி பார்வையோடு மனிதநேய செயல்பாடுகள் மேலே தொடுக்கக்கூடிய இந்த தாக்குதல் ஒரு மதத்திற்கு எதிரானது மட்டுமல்ல, இது மனித குலத்திற்கே எதிரானது. கொள்கை பேசுபவர்களுக்கே மக்கள் ஆதரவு தருவார்கள், வாய்க்கொழுப்புடன் பேசும் EPSக்கு ஆதரவு தர மாட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி கொடுத்துள்ள வாக்குறுதிகளை மக்கள் நம்ப மாட்டார்கள் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டு மக்கள் கொள்கையை பேசுவதைத்தான் ஆதரிப்பாங்களே தவிர வாய் கொழுப்போடு பேசுனா
அதை வரவேற்க மாட்டாங்க. பழனிசாமி அவர்கள் சொல்றதுக்கு சாதனைகள் இல்லை, மக்கள் பட்ட வேதனைகள் தான் இருக்கு. பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுக்க துணிச்சல் இல்லை. உதவியர்கள் மேலேயே அவங்களுக்கு உதவிய மேலே நன்றி உணர்வு இல்லாம மனசு முழுக்க துரோகம் செஞ்ச நெஞ்சு தான் இருக்கு. இப்படிப்பட்ட இவர் கொடுக்கிற வாக்குறுதிகளையும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாகர்கோவில் நோக்கி சென்று கொண்டிருந்த போது தேர்தல் பறக்கும் படையினர் மீண்டும் சோதனை. தேர்தல் அறிவிப்பு வெளியிட்ட பின்னர் 3வது முறையாக முதலமைச்சர் வாகனத்தில் சோதனை. நாளை மறுநாள் புதுச்சேரிக்கு வருகிறார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். சிபிஎஸ்இ பாடத்திட்ட சீரமைப்பின் மூலம் ஹிந்தியை திணிக்க முயற்சிப்பதாக முதலமைச்சர் கண்டனம். இந்தியாவின் வலிமை என்பது பன்முகத்தன்மையில்தான் இருக்கிறதே தவிர திணிக்கப்படும் ஒற்றைத்தன்மையில் இல்லை எனவும் காட்டு. பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் அதன் என்டிஏ கூட்டணி கட்சிகளும் ஹிந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்கின்றனரா? நமது மாணவர்களின் எதிர்காலம் அடையாளம் மாற்றும் உரிமைகளுக்காக ஒரே ஒரு முறையாவது முதுகெலும்போடு எதிர்ப்பார்களா எனவும் மு.க.ஸ்டாலின் கேள்வி. பாஜக தலைமை கூறியதை ஏற்று தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய உள்ளேன். தேர்தலில் போட்டியிடாதது ஏன் என மே 4க்கு பிறகு தெரிவிக்கிறேன் என சென்னை விமான நிலையத்தில் அண்ணாமலை பேட்டி. நான் கட்சிக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுத்துப்பூர்வமாக இந்த தேர்தல் நான் போட்டியிட விரும்பவில்லை என்று கொடுத்திருந்தேன். அதனால் கட்சி என்னுடைய கருத்துக்கு மதிப்பளித்து என்னை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தியிருப்பது எனக்கு மகிழ்ச்சி தான். காரணம், இந்த தேர்தலை பொறுத்தவரை எல்லோருக்கும் பணி செய்கின்றேன். கட்சியினுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வது என்னுடைய கடமையாக நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் எப்பொழுதும் நான் ஒரு கேண்டிடேட்டு, இந்த தொகுதி எப்பொழுதும் எந்த லிஸ்ட்டில் எந்த ரேஸ்லையும் நான் இல்லை. தேர்தலில் பிரச்சாரம் செய்வீர்களா என்ற கேள்விக்கு நோ கமெண்ட்ஸ் என பதிலளித்த ரஜினிகாந்த். மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள் என கேட்டதற்கு கையெடுத்து கும்பிட்டவர் அரசியல் குறித்த கேள்விக்கு பதிலளிக்க மறுப்பு. தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்காது. தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்காது. தனக்கும் மதுரைக்கும் சம்பந்தம் இல்லை என சொல்லும் கனிமொழி மட்டும் தூத்துக்குடியை சேர்ந்தவரா? தேர்தல் நேரத்தில் மட்டும்தானே வருகிறார்? மதுரை மத்திய தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்த புதிய நீதி கட்சி வேட்பாளர் சுந்தர் சி கேள்வி. FCRA சட்ட திருத்தத்தின்படி உரிய காலத்தில் உரிமம் புதுப்பிக்கப்படவில்லை என்றால் சிறுபான்மை நடத்தும் கல்வி நிறுவனங்கள், ஆதரவற்றோர் இல்லங்கள் மூடப்படும் அபாயம். ஏழைகள் பயனடையக்கூடாது என்பதற்காகவே மத்திய அரசு முயற்சிப்பதாக திமுக MP வில்சன் குற்றச்சாட்டு. இந்தியாவில் 75 ஆண்டுகளாக கல்வியை பரப்பியதில் கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களுக்கு பங்கு உண்டு என திமுக MP வில்சன் கருத்து. FCRA சட்ட திருத்தம் என்பது வீட்டிற்குள்ளேயே புகுந்து துப்பாக்கி முனையில் கொள்ளையடிப்பது போன்றதென்றும் கண்டனம். இது ஒரு கொடூரமான சட்டம். இந்த சட்டத்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. துப்பாக்கி முனையில வீட்டுக்குள்ள வந்து கொள்ளடிச்சிட்டு போறீங்க. அந்த மாதிரி தான் தேர்தல் நடைபெறும் நேரத்தில் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் ஏன் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கேள்வி. அரசுக்கு எதிராக வாக்களிப்பதை தடுக்கவும் தேர்தல் பரப்புரையை முடக்கவும் சதி நடப்பதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாடு மேற்கு வங்கம் தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி.
இருக்கும் நிலையில ஏப்ரல் 16, 17, 18 நாட்களில் அவையை கூட்டுகிறார்கள் என்று நாங்கள் சந்தேகிக்கல, நாங்கள் திடமாக நம்புகிறோம். இது சதி, இது அரசியல் சாசனத்தில் மோசடி, இது நாடாளுமன்ற விதிகளுக்கு மோசடி. திருப்பூர் தெற்கு திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள தினேஷ்குமாருக்கு எதிர்ப்பு. 200க்கும் மேற்பட்டோர் வேட்புமனு வாங்க குவிந்ததால் பரபரப்பு. தென்காசியில் குதிரையில் ஊர்வலமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்த சுயேட்சை வேட்பாளர். நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வந்தவரை ஆச்சரியத்துடன் பார்த்த பொதுமக்கள். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காரைக்காலில் 85 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களிடம் தபால் வாக்குகளை சேகரிக்கும் பணி தீவிரம். நாளை வரை தபால் வாக்குகளை சேகரிக்கும் பணி நடைபெறும் என தேர்தல் அலுவலர்கள் அறிவிப்பு. சென்னை எழும்பூரில் நடைமேடை பராமரிப்பு பணிகள் காரணமாக புறநகர் ரயில் சேவையில் 4 நாட்களுக்கு மாற்றம் செய்தது தென்னக ரயில்வே. நாளை சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து தாம்பரம் செல்லும் 4 ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. ஒட்டஞ்சத்திரம் தலையூற்று அருவியில் குடித்த இளைஞர்கள் 4 பேர் நீரில் மூழ்கி மாயமான நிலையில் 2 பேரின் சடலம் மீட்பு. கரூரை சேர்ந்த 11 பேர் கடைசியாக இளைஞர்கள் குளித்து மகிழும் வீடியோ இணையத்தில் வைரல். கும்பகோணம் அருகே உள்ள ஒப்பிலியப்பன் கோவிலில் பங்குனி பெருவிழா கருட கொடியேற்றத்தோடு தொடக்கம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கம் எழுப்பி வழிபாடு. மதுரை மேலூர் அருகே நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழிக்க வேண்டி நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை பிடித்து சென்ற கிராம மக்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் யாகசாலையிலிருந்து தள்ளிவிடப்பட்ட கும்பங்கள். பரிசாரர்கள் தள்ளிவிட்டதாக கோவில் பட்டர்கள் புகார். நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக உள்ளதாக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அறிவிப்பு. புரளிகளை நம்பி மக்கள் சிலிண்டர்களை முன்பதிவு செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தல். சென்னைக்கு எதிரான போட்டியில் மெதுவான பந்து வீச்சுக்காக பஞ்சாப் கேப்டனுக்கு 24 லட்சம் ரூபாய் அபராதம். அணியின் பிற வீரர்களுக்கு போட்டி ஊதியத்தில் 25% அபராதம் விதித்து IPL நிர்வாகம் நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்வு. கிராமுக்கு 100 ரூபாய் உயர்ந்து 13,950 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,11,600 ரூபாய்க்கும் விற்பனை.